பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, கண் திறக்க முடியாத காரணங்கள். அநேகர் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய கண்கள், அறிவு கண்கள், மன கண்கள் திறக்க முடியாமல் இருக்கிறார்கள். கண் திறக்க முடியாவிட்டால் என்ன ஆகும் என்பதை நான் முதல் நாளில் சொன்னேன். அதை தொடர்ந்து நோய் கொண்டவன் கண் திறக்க முடியாது, கண் சொருகி போனவன் கண் திறக்க முடியாது. அதே போல அருமையான தெய்வ பிள்ளைகளை, மயக்கத்தில் இருக்கிறவனால கண் திறக்க முடியாது என்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மரித்தவன் கண் திறக்க முடியாது. அதே போல் கணநித்திரையின் ஆவி உள்ளவன் கண் திறக்க முடியாதுன்னு சொன்னேன். கணநித்திரையின் ஆவி இருந்தால் கண்ணை திறக்கவே முடியாது. கண் சொருகி போனவன் கண் திறக்க முடியாது, மயங்கினவன் திறக்க முடியாது. அதே போல் மரித்த அனுபவத்தில் வாழ்கிறவன் கண் திறக்க முடியாது. நமக்கு தெரியும், மரித்து போனவர்களுடைய கண்கள் மூடப்பட்டு தான் இருக்கும். மரித்து போன ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணை திறக்க முடியாது. இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய ஊழியத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 40வது வசனம் நான் வாசிக்கிறேன். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. துர்காள் என்று சொல்லக்கூடிய ஒரு தாயார், அவங்க இறந்துட்டாங்க. அவங்க அவங்கள கொண்டு குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சுருக்காங்க. பேதுரு அங்கு வந்திருக்கிறார், பக்கத்து ஊரில் இருக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்டவுடனே ஆள் அனுப்பி பேதுருவை வர வைக்கிறார்கள். பேதுரு ஜெபிக்கிறார். ஜெபித்த பொழுது கண்கள் மூடி மரித்து போன நிலையில் இருந்த தபித்தாள் அவர்கள், துர்காள் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்த பொழுது கண்களை திறந்தார்கள். அப்போ கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? மரித்தவன் கண் திறக்க முடியாது. மரித்தவன் கண் திறக்க முடியாது. நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கண்களில் நோய் உள்ளவன் கண் திறக்க முடியாது. கணநித்திரை ஆவி உள்ளவனுடைய கண்கள் மூடப்பட்டிருச்சு, அவன் திறக்க முடியாது. அதே போல் கண் சொருகி போனவன் கண் திறக்க முடியாது. அதே போல் அருமையான தேவ பிள்ளைகளை, மயக்கத்தில் இருக்கிறவன் கண் திறக்க முடியாது. அதே போல் மரித்து போனவன் கண் திறக்க முடியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மரித்த அனுபவத்தில் வாழ்கிறார்கள். ஏன்னா மரித்தவன் கண்கள் திறக்க முடியாது. நமக்கு நன்கு தெரியும் என்னங்க மரணம். இன்றைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் பாவத்தினாலே மரித்து போயிருக்கிறார்கள். ஃபாதர் பெர்க்மேன் செய்ய ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவார். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, பாவத்தினால மரித்தவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லும்போது மிக அழகாக இந்த வார்த்தையை சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? எபேசியர் 2வது அதிகாரத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் தான் ஒரு மனிதன் மரித்து போகிறான், மரித்த அனுபவத்தில் வாழ்கிறான். அப்படி அக்கிரமம் செய்வான் என்று சொன்னால் இன்னும் பாவத்தில் இருப்பானே, ஆனால் அவன் மரித்தவன். அப்படி மரித்தவன் கண் திறக்கவே முடியாது. சரியா? இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்லுவார். முதலாவது சொல்லும்போது 100 ஆடு இருந்துச்சு,
ஒரு ஆடு காணாமல் போனாலும் அவன் தேடி போனான் அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது போட்டிருக்கோம், ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண்ணுக்கு 10 வெள்ளிக்காசு இருக்கும், அதில் 1 தொலைஞ்சாலும் வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அவள் தேடாமல் இருப்பாளோ அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், அதில் இளையவன் என்ன பண்ணுறான், அப்படியே தூர போயிட்டான். ஆனால் இளையவன் அவர் தேடி போனதா சொல்லலை. இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னா அதுக்குள்ளெல்லாம் போல. ஆட்டை தேடி போனார்கள், வெள்ளிக்காசை தேடினார்கள், ஆனால் மனிதனையோ இவனையோ இளைய குமாரனையோ தகப்பன் தேடி போனான் என்று எங்கும் சொல்லப்படலை. சரியா? இப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இளைய குமாரன் திரும்பி வர்றான். அப்போ தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 15வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 15:24, என் குமாரனாகிய இவன் மரித்தான். என்னங்க, காணாமல் போனவனுக்கு சொல்ற பேர் என்ன தெரியுமா? என் குமாரனாகிய இவன் மரித்தான். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்ப யாரை வேதம் மரித்தான் என்று சொல்கிறது என்று சொன்னால், தகப்பனை விட்டு பின்வாங்கி போனவன், தூர போனவன், தகப்பனை விட்டு விலகி போய் பாவம் செய்கிறவனை வேதம் மரித்தான் என்று சொல்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், பின்வாங்கி போனவனும் மரித்த அனுபவத்தில் தான் இருக்கிறான். பாவத்தில் வாழ்கிற மனிதனும் மரித்த அனுபவத்தில் தான் இருக்கிறான். மரித்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் கண் திறக்க முடியாது. ஐயா, துர்கால் என்கிற தபித்தால் என்கிற அந்த தாயார் மரித்தார்கள். அவர்களை குளிப்பாட்டி மேலே வச்சிருக்கு, கண்ணெல்லாம் மூடிதான் இருந்துச்சு, திறக்கலை. ஆனால் பேதுரு வந்து ஜெபித்த பொழுது அவர்கள் கண்களை திறந்தார்கள். அதனால தான் நான் நாள் சொன்னேன், ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பின நோக்கம் என்ன தெரியுமா? அழகான வசனம், நீ அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒளியினிடத்திற்கு திரும்ப வேண்டும். இருளின் அதிகாரத்திலிருந்தும் பிசாசுகிட்ட இருந்தும் அவர்களை தேவன் பக்கம் திருப்பும்படி அவர்கள் கண்களை திறக்கும்படி உன்னை அனுப்புறேன்னு சொன்னார். ஊழியக்காரனுடைய வேலை ஜனங்களுடைய கண்களை திறக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் கூட கண்கள் திறக்க முடியாமல் இருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் கூட கண்கள் திறக்க முடியாமல் இருக்கிறாங்க. காரணம், நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்த ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க விழுந்திருக்காங்க. கண்ணோய், உபதேச குழப்பம் உள்ளவன், அதே போல மயக்கம், பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு மயங்கியிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிய சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அப்படிப்பட்டவர்கள் கண் திறக்க முடியாது, மெய்யான சத்தியத்தை அறியவும் முடியாது, மெய்யான காரியங்களுக்குள் வரவும் முடியாது, வேதத்தை விட்டு விலகி நிற்பார்கள். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூர போனதுனால அவனுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் அவன் மரித்தான். நீங்கள் தகப்பனோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவரை விட்டு தூர இருக்கீங்களா? நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் நீங்கள் உயிரோடு இருக்கிறவர்கள், உங்கள் கண் திறந்திருக்கும். நீங்கள் கர்த்தரை விட்டு தூர இருந்தீங்கன்னா நீங்கள் மரித்தவர்கள், உங்கள் கண்ணை திறக்க முடியாது. அதே போல் இன்னொன்னே நான் சேர்த்து சொல்லி இன்னையோட முடிச்சிடுறேன். கண்ணை திறக்க முடியாதுன்னு ஒரு காரணம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தூசி, துரும்பு, ஏதாவது ஒரு தூசி கண்ணில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களா, கண்ணை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. கர்த்தர் சொன்னார், எலும்பு சீயோனே எலும்பு, தூசியை உதறிட்டு எலும்பு. அதுவும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் குறிக்கிற காரியம்தான். இந்த தூசி கண்ணில் விழுந்துச்சுன்னா கண்ணை என்ன செய்ய முடியாது, திறக்கவே முடியாது. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நான் ஒரு நாள் பார்க்கும்போது ஒருத்தர் பைக்கில் போகிறாரு, ஹெல்மெட் போடல, கண்ணாடியும் போடல. தூசி வந்து அடித்தவொடனே டப்புன்னு கண்ணை மூடி வண்டி ரோட்டை விட்டு கீழே இறங்கிட்டு. நல்லா கவனிக்கணும், நீங்கள் தூசி கண்ணில் விழுந்தால் கண்ணை திறக்க முடியாது. ஐயா, கண் திறக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய பாவத்தினால் அவன் மரித்திருந்தால், பாவம் செய்கிறவனாய் இருப்பானே ஆனால், இன்னும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் இருப்பானே ஆனால் அவன் மரித்தவன், கண் திறக்க முடியாது. அதே போல தகப்பனை விட்டு தூர போய் இருப்பானே என்று சொன்னால் அவன் மரித்தவன், கண் திறக்க முடியாது. அவன் தகப்பனிடத்தில் வந்தால் அவன் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவான், கண் திறக்கப்படுவான். அதே போல கண்ணில் தூசி இருந்தால் கண்ணை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. உங்ககிட்ட ஒரு தூசி கூட வேண்டாங்க. பைபிள் சொல்லுது, கரை திரை பிழையற்ற பரிசுத்தம். கரையும் வேண்டாம், திரையும் வேண்டாம், பிழையும் வேண்டாங்க. ஒரு சுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
அப்படி இல்லைன்னா உங்கள் கண்ணை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம். God bless you.